தலைமுறையின் 7 பர இன்றுக்கு உங்களை வரவேற்கிறோம். மாற்றுத்திறனாளிகளும் செய்திகளை புரிந்து கொள்ள உதவுவதற்காக நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார் திருமதி விஜயா பாஸ்கரன். இனி தலைப்பு செய்திகளை பார்ப்போம். இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானம் ஜெனீவா மாநாட்டில் நிறைவேறியது. இந்தியா உள்ளிட்ட 25 நாடுகள் ஆதரவாக வாக்களிப்பு. European Union fully supports all efforts to promote. இலங்கை தமிழர்கள் நலனை இந்திய அரசு அலட்சியப்படுத்திவிட்டதாக கருணாநிதி குற்றச்சாட்டு. ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்டது உருக்குலைந்த தீர்மானம் எனவும் விமர்சனம். இலங்கைக்கு எதிராக தொடரும் மாணவர்கள் போராட்டம். அமெரிக்க தீர்மானத்தால் எந்த பயனும் இல்லை என கருத்து. தமிழக சட்டப்பேரவையில் வரி இல்லாத பட்ஜெட் தாக்கல். மின் தட்டுப்பாட்டை போக்க 21,000 கோடிக்கு புதிய திட்டங்கள். டெல்டா அல்லாத மற்ற மாவட்ட விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. திமுக பொருளாளர் ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. ஏற்க முடியாதது என மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் கண்டனம். ஹிந்தி நடிகர் சஞ்சய் தத்திற்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. 1993 ஆண்டு மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 47 உறுப்பு நாடுகளில் இந்தியா உள்ளிட்ட 25 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது. எதிராக 13 நாடுகள் வாக்களித்தன. ஜெனீவாவில் இன்று அமெரிக்க தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. பின்னர் திருத்தப்பட்ட தீர்மானத்தின் நகல் அனைத்து நாடுகளுக்கும் வழங்கப்பட்டது. இதன் மீதும் சில நாடுகள் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தன. பின்னர் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. I now ask the Secretariat to open the voting machine and I request all delegations to register their votes. இதில் தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரியா, அர்ஜென்டினா, பிரேசில், சிலி, கோட் திவோர், பெனின், லிபியா, சியரா லியோன், ஜெர்மனி, அயர்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, செக் குடியரசு, எஸ்டோனியா, மாண்டினீக்ரோ, போலந்து, மால்டோவா குடியரசு, ருமேனியா, கவுதமாலா, பெரு, கொரியா, கோஸ்டாரிக்கா ஆகிய நாடுகள் வாக்களித்தன. அதே சமயத்தில் பாகிஸ்தான், காங்கோ, மௌரிட்டேனியா, உகாண்டா, ஈக்வடார், வெனிசுவேலா, இந்தோனேஷியா, குவைத், மாலத்தீவு, பிலிப்பீன்ஸ், கத்தார், தாய்லாந்து, ஐக்கிய அரபு குடியரசு ஆகிய நாடுகள் அமெரிக்க தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. போட்ஸ்வானா, புர்கினோபாசா, எத்தியோப்பியா, ஜப்பான், கசகிஸ்தான், மலேசியா, அங்கோலா, கென்யா ஆகிய நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை வகித்தன. அமெரிக்க தீர்மானத்திற்கு ஆதரவாக 25 வாக்குகளும், எதிராக 13 வாக்குகளும், நடுநிலையாக 8 வாக்குகளும் முதலில் பதிவாகின. மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 46 மட்டுமே வந்தது. உறுப்பு நாடுகளில் ஒன்றான கபோன் கடைசியாக தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் ஆதரவு நாடுகளின் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்தது. புதிய தலைமுறைக்காக ராஜசேகருடன் DM ராஜா. ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்டிருப்பது உருக்குலைந்த தீர்மானம் என திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தமிழர் நலனை திமுக அலட்சியப்படுத்திவிட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பார்லிமெண்ட் வச்சு பாஸ் ஆகணும்னு சொல்றது இங்கிருந்து ஜெனீவா மாநாட்டிற்கு அது அனுப்பப்பட வேண்டும். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பட்டியலிலே செய்து வேண்டும் என்பதற்காக உலகக்குள் இடமே இல்லாமல் போய்விட்டது. இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவாக வாக்களித்திருப்பது தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் அரசு செயல்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது என மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் GK வாசன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே ஐநா சபையில் இலங்கை அரசுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து இந்தியா வாக்களித்திருக்கிறது. இதன் மூலம்
இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வை, எதிர்பார்ப்பை இலங்கை அரசு புரிந்து கொண்டு செயல்படும் என்று நம்புகின்றோம். இலங்கை அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் தங்களின் போராட்டங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி தபால் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள ஆண்டிப்பந்தல் கிராமத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு எதிராக ஐநாவையில் இந்தியா தனி தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நல்லிப்பாளையம் தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட அவர்கள் ராஜபக்சவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளில் கருப்பு கொடிகளை ஏற்றி வியாபாரிகள் அவர்களின் ஆதரவை மாணவர்களுக்கு தெரிவித்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் ஒரு நாள் கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இலங்கை அரசை கண்டிக்கும் விதமாக கீழையூர் கிராமத்தில் பொதுமக்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் பகுதியில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். திருநெல்வேலியில் இலங்கை அரசை கண்டித்து இலங்கை அகதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்டத்தின் பல இடங்களில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் மற்றும் பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். தேனியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட வழக்கறிஞர்கள் பின்னர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தினசரி காய்கறி சந்தையில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதேபோல் திருச்சி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் 2013-14 நிதி ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் 2013-14 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட காவிரி டெல்டா மாவட்டங்கள் அல்லாத விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் அறிவித்தார். காவல்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு 4706 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தெரிவித்தார். மேலும் வறுமையை ஒழிக்கும் நடவடிக்கையாக 110 வட்டாரங்களில் புது வாழ்வு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மின்சார தட்டுப்பாட்டை போக்கும் விதமாக மின் மற்றும் கட்டமைப்பு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பன்னீர்செல்வம் கூறினார். நியாய விலை கடைகளில் மானிய துவரம் பருப்பு, பாம் ஆயில் ஆகியவை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் கூறினார். 14ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அளித்தல். தமிழகம் நல்வாழ்வு. இந்த ஆண்டு காவேரி பாசன பகுதியில் பயிர் காப்பீட்டு கட்டணத்தில் விவசாயிகளின் முழு பங்கினையும் அரசே ஏற்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். இந்த சிறப்பு வறட்சி நிவாரண தொகுப்பினால் மாநில அரசிற்கு ஏற்படும் மொத்த நிதி சுமை 541 கோடி ரூபாயாகும். இந்த நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் மிக குறுகிய காலத்தில் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக நிதிநிலை அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்திலிருந்து திமுக வெளிநடப்பு செய்துள்ளது. அதிமுக ஆட்சியின் முந்தைய பட்ஜெட்டுகளில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கைக்கு எதிராக தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்றும் தொடர்ந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் ஈழ விடுதலை மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். தஞ்சை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலங்கைக்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 20 பேர் 2வது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 6வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். தூத்துக்குடியில் அனைத்து கல்லூரி மாணவர் கூட்டமைப்பைச் சேர்ந்த 21 மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக நீடிக்கிறது.
நெல்லையில் 5 பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த 50 மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரில் இலங்கை அதிபர் ராஜபக்சே உருவ பொம்மையை பாடையில் வைத்து மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் BSNL அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு சாலை மறியலில் மாணவர்கள் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் அரசு ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் சட்ட கல்லூரி மாணவர்கள் காட்பாடியில் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். இவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை அதிரடியாக சோதனை நடத்தினர். வெளிநாட்டில் இருந்து ஹம்மர் கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஆவணங்கள் முறையாக சமர்ப்பிக்கப்படாததோடு வரியும் செலுத்தப்படவில்லை என கூறி இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐ அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழகம் முழுவதும் 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 33 பேர் ஹம்மர் கார்களை வாங்கியிருப்பதாகவும் அவற்றிற்கு முறையாக வரி கட்டப்படவில்லை என்றும் சிபிஐ தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது 17 ஹம்மர் கார்களை சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிபிஐயின் இந்த நடவடிக்கையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதுவாக இருந்தாலும் பழிவாங்கினாங்களோ பழிவாங்கல அந்த பிரச்சனைக்கு நான் போகல. ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது இதுக்கு என்ன சம்பந்தம் என்பது தெரிந்து கொள்வதற்காக நான் உரிய நடவடிக்கை எடுப்பேன், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். ஸ்டாலின் வீட்டில் நடத்தப்பட்ட சிபிஐ சோதனைக்கு மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அதிருப்தி தெரிவித்துள்ளார். சிபிஐ சோதனையை பற்றி இன்று காலை 8:30 மணி அளவில் தான் எனக்கு செய்தி கிடைத்தது. இன்னொரு இலாக்காவை பற்றி நான் வழக்கமாக கருத்து சொல்வது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் கருத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. சிபிஐ உடைய நடவடிக்கை எனக்கு ஏற்புடையது அல்ல. என்னுடைய கருத்தை நான் அந்த இலாக்காவினுடைய அமைச்சரிடம் அழுத்தமாக தெரிவித்திருக்கிறேன். சிபிஐ இதை செய்திருக்க கூடாது என்று என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். எதற்காக செய்தார்கள், என்ன காரணம், என்ன வழக்கு என்று தெரியாத நிலையில் இது பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் இதை செய்திருக்க கூடாது என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது சம்பந்தமாக வேறு கேள்விகள் ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த இலாக்கா அமைச்சரிடம் கேட்க வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் புதிய தலைமுறையிடம் தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்த்தோம். திமுக பொருளாளர் ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ சோதனை நடத்த தேர்ந்தெடுத்த தருணம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா தெரிவித்துள்ளார். இந்த சோதனையை இதற்கு முன்பே நடத்தியிருக்கலாமே என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். Why CBI has chosen this time? That government has to explain. The timing of CBI investigation or raid needs to be explained by the government. That is why the opposition parties are always apprehensive of the misuse of CBI for political purposes. Now it justifies what the opposition parties are saying. இதற்கிடையில் ஸ்டாலின் வீட்டில் நடைபெற்ற சோதனை குறித்த தகவல்கள் எதுவும் மத்திய அரசுக்கு தெரியாது என்று மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். The government has no information about the raids. It is a very old case, the DRI case, where the CBI took up the matter and they have been doing investigation. On verification, I came to know of it. There was no FIR against Stalin. It is very unfortunate that the CBI officers went there. And as far as our government is concerned, there is no witch hunting, there is no political vendetta as claimed by anybody. As far as the government is concerned, government has no knowledge about it. And as far as CBI is concerned, I would like to say the basic thing, the local level officers have done it, and we are investigating the matter. We are trying to find out what is the facts about it.